ஸ்ரீ குருவாயூரப்பன் திருவடிகளே சரணம். இந்த தசகத்தோட 5வது ஸ்லோகத்தை நாம் இன்னைக்கு பார்க்குறோம். முதல்ல வார்த்தைகளை பிரித்து சொல்லலாம், பிறகு ஒவ்வொரு வரியும் சேர்த்து சொல்லலாம். ஆகேட்டோபகதோர்ஜுனசுரகவி சம்பிராப்த சம்பத்கணைஹ आकेटोपगतोऽर्जुनः सुरगवी सम्प्राप्तसम्पद्गणैः त्वत्पित्रा परिपूजितः पुरगतो दुर्मन्त्रिवाचा पुनः त्वत्पित्रा परिपूजितः पुरगतो दुर्मन्त्रिवाचा पुनः गां क्रेतुं सचिवं न्ययुङ्क्तगुधिया तेनाभिरुन्धन्मुनि गां क्रेतुं सचिवं न्ययुङ्क्तकुदिया तेनापि रुन्धन्मुनि प्राणक्षेपसरोषगोहतचमू चक्रेण वत्सो हृतः प्राणक्षेपसरोषगोहतचमू चक्रेण वत्सो हृतः आकेटोपगदोऽर्जुनश्चुरगवी सम्प्राप्तसम्पद्गणैः त्वत्पित्रा परिपूजितः पुरगतो दुर्मन्त्रिवाचा पुनः आकेटोपगदोऽर्जुनः सुरगवी सम्प्राप्तसम्पद्गणैः त्वत्पित्रा परिपूजितः पुरगतो दुर्मन्त्रिवाचा पुनः गां क्रेतुं सचिवं न्ययुङ्क्तगुधिया तेनाभिरुन्धन्मुनि प्राणक्षेपसरोषगोहतचमू चक्रेण वत्सो हृतः गां क्रेतुं सचिवं न्ययुङ्क्तकुदिया तेनापि रुन्धन्मुनि प्राणक्षेपसरोषगोहतचमू चक्रेण वत्सो हृतः. இப்போ நாம் இந்த ஸ்லோகத்தோட வார்த்தைகளை பிரித்து அர்த்தங்களை பார்க்கலாம். ஆகேட உபகதக அர்ஜுனக வேட்டையாட வந்த கார்த்தவீரிய அர்ஜுனன், சுரகவி சம்பிராப்த தேவப்பசுவான காமதேனுவிடமிருந்து பெற்ற சம்பத்கணைகி சிறந்த பொருட்களை கொண்டு துவத் பித்ரா பரிபூஜிதக உங்கள் தந்தையால் நன்கு மரியாதை செய்யப்பட்டவனாக உபசரிக்கப்பட்டவனாக புரகதக தலைநகர் திரும்பினான். துர்மந்திரி வாச்சா தீயவனான அமைச்சரது பேச்சை கேட்டு காம் கிரேத்தும் அப்பசுவை விலைக்கு வாங்கி வர புனக சசிவம் நியுக்த மீண்டும் அமைச்சரை அனுப்பினான். ருந்தன் அப்பசுவை கைப்பற்றுவதை தடுத்த முனி பிராணக்ஷேப முனிவரான உன் தொண்டை கொல்லப்பட்டதை கண்டு சரோஷ கோஹத சீற்றமடைந்த காமதேனுவினால் அழிக்கப்பட்ட சமூச்சக்ரேன படைகளை கொண்ட தேன குதியா அப்பி அந்த தீய குணங்களையுடைய அமைச்சரால் வத்சக ஹிருதக கன்று கவர்ந்து செல்லப்பட்டது. இப்போ இந்த ஸ்லோகத்தை முழுவதுமாக பாராயணம் பண்ணி இதோட முழு அர்த்தத்தையும் பார்க்கலாம். ஆகேட்டோபகதோர்ஜுனசுரகவி சம்பிராப்த சம்பத்கணைஹ त्वत्पित्रा परिपूजितः पुरगतो दुर्मन्त्रिवाचा पुनः गां क्रेतुं सचिवं न्ययुङ्क्तगुधिया तेनाभिरुन्धन्मुनि प्राणक्षेपसरोषगोहतचमू चक्रेण वत्सो हृतः. ஒரு சமயம் கார்த்தவீரிய அர்ஜுனன் வேட்டைக்காக வனத்துக்கு சென்றான்.
அப்போது உங்களுடைய தந்தையான ஜமதக்னி முனிவர் காமதேனுவோட அனுகிரகத்தால் பெற்ற பொருட்களால் அந்த அரசனை நன்கு உபசரித்தார். அதாவது அந்த அரசனும் அவனோட பரிவாரங்களுக்கும் விருந்துக்கு வேண்டிய பொருட்களெல்லாம் காமதேனுக்கிட்டேருந்தே பெற்று அவர்களுக்கெல்லாம் எடுத்து கொடுத்து நல்லா உணவளித்தார். அரசன் அதுக்கப்புறம் நகரத்துக்கு திரும்ப சென்றான். அந்த அரசனுக்கு துர்புத்தியுடைய ஒரு மந்திரி இருந்தார். காமதேனு இந்த மாதிரி அந்த ரிஷி கேட்ட பொருட்களை எல்லாம் கொடுக்கிறது. அதனால தான் அந்த ஜமதக்னி முனிவருக்கு நம்ம எல்லாருக்கும் விருந்து கொடுக்க முடிஞ்சுது. அப்படிப்பட்ட அந்த காமதேனு உங்களை போன்ற ஒரு அரசர்கிட்ட இருந்தால் நீங்கள் நிறைய யாகங்களை செய்யலாம், நிறைய செல்வங்களை பெறலாம். அதையெல்லாம் விட்டுட்டு அது எதுக்காக அந்த ஜமதக்னி முனிவர்கிட்ட இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறான். இதை கேட்டு கார்த்தவீர்யார்ஜுனன் தன்னுடைய ஒரு மந்திரியோட ஒரு படையும் சேர்த்து அனுப்பி ஜமதக்னி முனிவர்கிட்டேருந்து அந்த காமதேனுவை விலைக்கு வாங்கி கொண்டு வரும்படியாக அனுப்புகிறான். ஜமதக்னி முனிவர் காமதேனுவை கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டார். ஆனால் அந்த மந்திரி என்ன பண்ணுறான், அந்த ஜமதக்னியை கொன்று விடுகிறான். இதை பார்த்து கொண்டிருந்த காமதேனுவுக்கு மிகுந்த கோபம் வந்தது. அப்படியே காமதேனுவோட உடம்பிலிருந்து நிறைய வீரர்கள்லாம் வெளியில் வரா. அப்படியே அந்த படை இந்த மந்திரியோட படையை அழிச்சுடுறது. ஆனால் எப்படியோ அந்த அமைச்சர் என்ன செய்கிறான்னா, காமதேனுவோட கன்றுக்குட்டியை அபகரித்து சென்று விட்டான்.